ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தயவு செய்து இந்த வீடியோவை மற்ற வீடியோ மாரி தயவு செய்து பார்த்தா தள்ளி விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு மணிகண்டன் அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். அதுக்கோசம் நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு. அதனால மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பேர் ஆதரவு கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மன்மதனாக நிறைய காலேஜ்ல அழைச்சாங்க. அழைச்சு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பெல்லாம் அண்ணனாகவும் தம்பியாகவும் அக்கா தங்கச்சி எல்லாம் உறவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேல அன்பு காமிச்சிருந்தாங்க. அது சில நொடிகள் சில பேருக்கு பிடிக்காம என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அது ஆபாசமான வீடியோவா மாத்திட்டாங்க அவருக்கு. இதே போல என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல ஒருத்தருக்கு நடந்தது. அவன் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டான். அவனை எப்படி காப்பாத்தி கொண்டு வந்த என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல ஒருத்தனுக்கு நடந்தது நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல. அந்த வீடியோல நடந்தது என்ன ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேனாக்கா, என் ஃப்ரெண்டு பார்த்தனா புது நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்தது. என்னடா இது புதுசா யாராவது வீடியோ கால் பண்றாங்க, ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க. சரி அட்டன் பண்ணி யாருன்னு பாக்கிறதுக்கோசம் அட்டன் பண்ணியிருக்கான். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு தூத்து பார்த்துருக்கான். பார்த்தா ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்த அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சுதான் இது ஒரு ஆபாசமான வீடியோ, ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டு உடனே நான் பண்ணிட்டான். உடனே கட் பண்ணிட்டான். அது யாருன்னு தெரியுதுக்கு 2 நிமிஷம் அவன் பார்த்தான் இல்லையா, அதை பார்த்துக்கு மேட்ச் பண்ணி வேற யாரோ பார்த்தனா தப்பு செஞ்சது மேட்ச் பண்ணி பார்த்தனாக்கா அவனுக்கு வீடியோ சென்ட் பண்ணி காசு பார்த்தனா போட்டு மிரட்டி கேட்டிருக்காங்க. இவனுக்கிட்டே காசு இல்லைன்னு சொல்லி பார்த்தனா மிரட்டி பார்த்தா மிரட்டி இவன் சூசைட் பண்ற வரைக்கும் போயிட்டு அது ஒரு பெரிய கதை நடந்தது. அந்த கதையை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் போன வீடியோல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். தயவுசெய்து அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ தான் என் ஃப்ரெண்டு சர்க்கிள் நடந்ததை நான் சொன்னேன். ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் மணிகண்டனுக்கு ஆதரவா பேசுறேன், மணிகண்டன் அவர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன், மணிகண்டனுடைய கனியுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட்டா ஆதரவா பார்த்தீங்கன்னா நான் மணிகண்டனுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற அளவுக்கு நீங்க பாருங்க. அதுதான் உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியும். ஸ்டார்டிங்ல நாங்க என்ன பேசுறோன்றதை வச்சே பாத்தீங்கன்னாக்கா நீங்க கமெண்ட் எல்லாம் தெரிவிச்சிடுறீங்க 2 நிமிஷத்துல. ஆனா நான் போட்ட வீடியோ 10 நிமிஷம் வீடியோ, மீதி 8 நிமிஷம் வீடியோல பாத்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டு சர்க்கிள்ல நடந்துதான் நான் அந்த வீடியோவை ஃபுல்லாமே பேசியிருப்பேன். அதை பத்தி யாருமே வீடியோ பேசல. ஆனா மணியை பத்தி நான் பேசின உடனே நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, சில பேர் மணிக்கு நான் ஆதரவா பேசுறேன், சில பேர் பாத்தீங்கன்னா மணிக்கு நான் எதிராக பேசுறேன், சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நல்ல கருத்தை பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. ஆனா சில பேர் நான் ஏன் சொல்ல வரேனாக்கா, முழுசா ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அரைகுறையா பாக்குறீங்க, அரைகுறையா அப்புறம் கமெண்ட் பண்றீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். மணிகண்டன் அவர்களுடைய லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, வேதனைப்பட்டிருக்காருன்னு. ஆனா மணிகண்டன் அவர்கள் இந்த ஒரு ஆபாசமான செயல், இந்த ஆபாசமான வீடியோவை அவரு செஞ்சிருப்பாரா அப்படின்னு மக்கள் பத்தினாக்கா மிகப்பெரிய தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை கிடக்குது தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல. அதெல்லாம் விட்டுட்டு மணிகண்டன் என்ன பண்ணாரு அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் பார்த்தா சுத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு அக்குறுமம் நடக்குது, எவ்வளவு மோசடி நடக்குது, எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா கொள்ளை அடிச்சுட்டு போறான், எவ்வளவு கொலை பண்றானுங்க, எவ்வளவு பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு போறானுங்க. அவனுங்க பத்தி பேசுறதுக்கு இங்க உருப்படுறதுக்கு ஆளு கிடையாது. எவ்வளவு பசங்க எவ்வளவு திறமையாக எவ்வளவு வளர்ச்சியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் பேசாம மணிகண்டன் அவர்கள் இப்படி செஞ்சுட்டாருன்றத வச்சே பேசிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனலு, நிறைய நியூஸ் சேனலுங்க. ஓகேங்களா, இதுதான் ஒரு வேலையா? விட்டுருங்க தயவு செய்து. நான் எங்கடா போயிடுறேன் அப்படி மணிகண்டன் சொல்லி முடிச்சா கூட அவனை விடுற மாரி இல்லை. ஈர்த்து பார்த்தனா புடிச்சு வச்சுன்னுக்குறாங்க. மணிகண்டன் அவருடைய யூடியூப் சேனல் மூலியமா சொல்றாரு, இதுதாங்க என்னுடைய கடைசி வீடியோ, எனக்கு கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, அதனால என்னால எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் இப்பயே எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிச்சு கிடிச்சு எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் நானே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பேன், அந்த மாரி மண்ணில நான் வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. தயவு செய்து விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு விஷயமே நம்ம கண்டுக்கவே கூடாது. ஆனா இது நான் சொல்றதுனால மணிகண்டனுக்கு நான் சப்போர்ட்டாவும் ஆதரவாகவும் பேசுறேன்னு நினைப்பீங்க. நான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் மணிகண்டன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி நான் கண்டிப்பா நான் பேசுனதே கிடையாது ஒரு வீடியோலையுமே. நான் சொல்ல வரேனாக்கா, இந்த டிஜிட்டல் இந்தியாவில எந்த அளவுக்கு நல்லதுகள் வளர்ச்சிகள் இருக்கோ அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா மோசடிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டு சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஏதாவது ஒருத்தனுக்கு இதை போல நடந்திருக்கும், இது உண்மையாக நடந்திருக்கும். என்ன ஒண்ணு, உங்க ஃப்ரெண்டு அவ்வளவு வளர்ச்சியாகவும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வளர்ச்சி இருந்திருக்க மாட்டான். ஆனா இவரு யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வளர்ச்சி. கதாநாயகன், மன்மதன், ஆணழகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வைரலாக போட்டு தள்ளிட்டீங்க.
அதை வச்சே பாத்தீங்கன்னாக்கா விஷயம் வெளியே தெரியுது. இவன் ஓகே, இவன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா பேசப்படுது. என்னையில இருந்து இவரை பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ல பேச ஆரம்பிச்சாங்கனாக்கா, இவர் ஒரு காலேஜில போயிருந்தாரு. அந்த காலேஜ்ல நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா இவரை கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மன்மதன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா கொண்டு போயிட்டாங்க. அவர் பேரோட அன்னில இருந்து ஒரு பேர் மாறிச்சு. என்ன பேருன்னா ரசிகனின் ரசிகன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பேரு பட்டம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அன்னில இருந்து ரொம்ப வைரல் ஆனாரு. அன்னில இருந்து சில பேருக்கு பார்த்தோன்னா இவரை பார்த்தாலே பிடிக்காத மாரி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இவரை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பசங்க. ஸோ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவரை புகழ்ந்து தள்ளினாங்க இல்லையா. இப்ப நிறைய பசங்க பார்த்தீங்கன்னாக்கா பாத்தியா உங்க அண்ணன் எந்த மாதிரி ஆயிட்டான், பாத்தியா இது மாதிரி கேவலமா போயிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா அவரை பத்தி கேவலமா பேசுறாங்க. அதுல சில பேர் என்ன சொன்னானாக்கா அதை ஏத்துக்கிற மனநிலையில நான் இருக்கிறேன். ஏன்னாக்கா எவ்வளவு சாதனை படிச்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்கும்பொழுது ஒரு டிக்டாக், ஒரு யூடியூப், ஒரு பேஸ்புக் அதை வச்சு பேசிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு பார்த்தோன்னா ரொம்ப வைரல் ஆனதுனால அவரை கூட்டு வச்சு அதை பண்ணது தப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு பசங்களுடைய சிந்தனை எப்படி போகும். இப்போ ஒரு காலேஜ்ல கூட்டு வந்து அவர் நிக்க விட்டோம்னா பசங்க எப்படி படிப்பானுங்கன்னு சில பேர் பார்த்தோன்னா சிந்திக்கக்கூடிய மனநிலையே இருக்கிறாங்க. அதனாலே இது ஒரு விஷயம் ஏத்துக்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்கு. மணிகண்டன் அவர்களே சொல்லியிருக்காரு, இனிமே நான் வந்து எந்த ஒரு காலேஜுக்கும் போக மாட்டேன், ஏத்துக்கிற மனநிலை தான் நான் இருக்கிறேன். அதனால எந்த ஒரு காலேஜுக்கும் போல, எவ்வளவு படிச்சவங்க எவ்வளவு சாதனை படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள கூட்டு போய் பண்ணுங்க, எது இருந்தாலும் நான் வரலன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது நிறைய பேருடைய கமாண்ட் என்னோட யூடியூப் சேனல்ல போய் நான் பார்த்தேன். போன வீடியோல மணிகண்டன் பத்தி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, மணிகண்டன் அண்ணா அவர்கள் ரொம்ப நல்லவர், அவர் மேல நிறைய பொய் பார்த்தீங்கன்னாக்கா வச்சிட்டு இருக்கிறாங்க, அதனாலவே நீங்களும் அதே பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் எந்த ஒரு பொய்யும் பார்த்தீங்கன்னா சொன்னதே இல்லை. ஸோ மணிகண்டனுக்கு நான் சப்போர்ட் பண்ணதும் இல்லை, அவரை எதிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுறதும் இல்லை. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோ பார்க்குறாங்கன்னு பின்னாடி அது என்ன நடக்குதுன்னு வீடியோ பார்க்கவே மாட்றாங்க. அதுதான் உண்மை. அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.